தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் பாடுகளின் பயணத்தில் நாமும் இணைந்து பயணித்திட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றிட மனத்துயர் மன்றாட்டை சொல்லி மன்றாடுவோம். என் இறைவனாகிய தந்தையே, நீர் நன்மை நிறைந்தவர். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். என் பாவங்களால் உமது அன்பை மறந்ததற்காக மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கல்வாரி பயணத்தில் அன்பின் பிம்பங்கள். இயேசுவில் இனியவர்களே, இயேசுவின் சிலுவை பாதை மானிட வரலாற்றை புரட்டிய ஒரு அற்புதமான பாதை. சமூக மாற்றத்திற்கு விட்டுட்ட ஒரு போராட்ட பாதை. இது என்றோ எங்கோ நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வல்ல. நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை பாதை. ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவினுடைய உணவை, அவர் அன்பின் பகிர்வை நமக்கு நினைவூட்டுவது போல தவக்காலத்தின் போது நாம் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு சிலுவை பாதையும், குறிப்பாக இன்றைய புனித வெள்ளியன்று நாம் பங்கெடுக்கும் இந்த சிலுவை பாதையும் ஒரு அன்பின் பிம்பத்தை நம் முன்பாக எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் பாடுகளில் அவரோடு உடன் நடந்தவர்கள், அவருக்கு உடனிருந்து உதவியவர்கள், அவர் நிலை கண்டு உருகியவர்கள் அனைவருமே அன்பின் பிம்பங்களாக இயேசுவின் முன்பாக இருந்தார்கள். நீங்களும் நானும் இயேசுவின் சீடராக இருந்து அவரின் பிம்பத்தில் பங்கெடுக்கும் அன்பின் பிம்பங்களாக மாற இந்த அன்பின் பயணத்தில் இணைவோம். ஆண்டவரோடு கல்வாரி நோக்கி பயணிப்போம். இயேசு பாடுபட்ட முதல் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். முதல் நிலை, அன்பான தீர்ப்பு. பிலாத்து பேசுகிறான். நான் போந்தியும் பிலாத்து பேசுகிறேன். ஆம், இயேசுவை கொன்றவன் என்று இந்த உலகமே பழி தூற்றும் அந்த பிலாத்து தான் பேசுகிறேன். நான் பதவி ஆசையின் காரணமாக இயேசுவின் கொலைக்கு உடந்தையாக இருந்தவன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் குற்றமற்றவர் இயேசு என்பதை அறிந்து நான் அவரை விடுவிக்க வழிகளை தேடிய போது நீதி மாளிகையின் அத்துணை கதவுகளையும் அடைத்தது யார்? அவனை சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்தியவர்கள் யார்? சரி, அது இருக்கட்டும். இயேசுவால் குணமடைந்த ஆண்கள், பெண்கள், தொழுநோயாளர்கள், ஏன் அவர் மிகவும் நேசித்த சீடர்கள் என்று யாராவது ஒருவர் சாட்சி சொல்ல வந்திருக்கலாமே. அத்துணை பேரும் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தார்களே, செய்நன்றி மறந்தார்களே. நீங்கள் எப்படி? நீங்களும் என்னை போல் கைகளில் அழுக்கை வைத்து கொண்டு கண்ணாடிகளை சுத்தப்படுத்தும் வேலையை தான் இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மனசாட்சிகளில் படிந்திருக்கும் அநியாய ஓட்டைகளை அகற்றுங்கள். நல்லவர்களுக்கு அநியாய தீர்ப்புகள் சொல்லி விமர்சனங்களால் குன்ற காலங்கள் போகட்டும். போனது அத்தோடு இருக்கட்டும். உங்கள் விமர்சனங்கள் அடுத்தவர்களை வளர்த்தெடுப்பதற்காக மட்டுமே பயன்படட்டும். உங்கள் தீர்ப்புகள் உடன் இருப்பவர்களை நெறிப்படுத்துவதற்காகவும் அவர்களை உருவாக்குவதற்கு மட்டுமே மாறட்டும். அப்போது தீர்ப்பு அன்பாக மாறும். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்களுடைய சுயநலன்களுக்காக அடுத்தவர்களை வதைக்கின்ற மனநிலையை எங்களிடமிருந்து நீக்கியருளும். உம்மை போன்று உறவை வளர்க்கும், வாழ்வை வளமாக்கும் வார்த்தைகளை பேச எங்களுக்கு வரமருளும். ஆமேன்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. அன்பான சுமை. சிலுவை பேசுகிறது. நான் தான் இயேசுவின் தோள்களை தழுவியதாலேயே எல்லோரின் இதயங்களிலும் இடம் பிடித்த பாரமான சிலுவை பேசுகிறேன். இறைவன் கனிதரும் மரங்களாகத்தான் எங்களை படைத்தார். ஆனால் இதயமற்ற மனிதர்கள்தான் எங்களை மரண கருவிகளாக உருமாற்றினார்கள். கருவறையில் மணலையை சுமக்கும் தாயைப் போல, கல்வி கற்க புத்தகப்பையை சுமந்து செல்லும் மாணவனைப் போல் என்னை விரும்பி ஏற்று கல்வாரி நோக்கி சுமந்து செல்கிறார் இறைமகன் இயேசு. உலகில் வாழும் உங்களில் பலர் தங்கள் அன்றாட சிலுவைகளையே சுமக்க விரும்புவதில்லை. சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சுமக்கின்ற சிலுவைகள் உங்கள் தோள்களை தழுவதியது எதனால்? ஆடம்பர ஆசையால் வந்தது கடன் சிலுவை. ஊனுடலின் இச்சையால் தயாரித்தது நோய் சிலுவை. முயற்சியும் உழைப்பும் இல்லாமையால் வந்தது வறுமை சிலுவை. ஆணுரிமைத்தனத்தால் வந்தது வரதட்சணை சிலுவை. உறவுகள் பதுங்கியதால் வந்தது முதுமை சிலுவை. வாழ்வதற்கு உண்ணாமல் உண்பதற்காகவே வாழ்ந்ததால் வந்தது உடல் சிலுவை. இப்படி நீங்களே உற்பத்தி செய்து கொண்ட சிலுவைகளை சுமக்க வருந்துவதேன்? கலங்காதீர்கள். சுமை தாங்கிகளின் தேவன் உங்களை சுமையென கருதுவதில்லை. உங்கள் சுமைகளை நாளும் இன்முகத்தோடு சுமக்க சிலுவை செம்மல் அருள் புரிவாராக. ஜெபம். எங்கள் சுமைகளை தாங்கி சுமந்த இயேசுவே, நாங்கள் எங்கள் குடும்ப பொறுப்புகளை, ஆற்ற வேண்டிய கடமைகளை சிலுவைகளாக எண்ணி உதறி தள்ளாமல் எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக இடர்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட மூன்றாம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான விழுதல். நிலம் பேசுகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்வார்களே, அந்த நிலம்தான் பேசுகிறேன். அகிலத்தை படைத்தவனையே அரவணைத்துக் கொள்ளும் வாய்ப்பு எனக்கு. தாங்கி நிற்பதற்காக படைக்கப்பட்ட என் மேல் தடுக்கி விழுகிறார் இயேசு. எது அவரை முகம் குப்புற விழுத்தாட்டியது? தோள்களை அழுத்தி கீழே தள்ளிய சிலுவையின் பாரமா? இல்லை பரிதவிக்க விட்டு பறந்து போன சீடர்களின் துரோகமா?
நடக்க பழகிய பருவத்தில் தடுக்கி விழாமல் பகலுகிறவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பழக பழக நடையை கூட்டி விழுவதை குறைப்பதில் தானே அர்த்தம் இருக்கிறது. வாழ்வின் அனுபவம் பிறக்கிறது. இன்று உங்களில் எத்தனை பேர் உயிரையும் உறவுகளையும் சிதைக்கும் போதையில் விழுந்து கிடக்கிறீர்கள்? உறவுகளையும் உணர்வுகளையும் வதைக்கும் காமத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள். நம்பிக்கையையும் பாசத்தையும் தகர்க்கும் சந்தேகத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள். மதிப்பையும் மரியாதையும் குலைக்கும் தாழ்வு மனப்பான்மையில் விழுந்து கிடக்கிறீர்கள். விழுவது தவறல்ல, ஆனால் என்னில் விழுந்து கிடப்பதில் சுகம் கண்டு விடுவதுதான் தவறு. விதையென விழுந்த உயிர் பயிரென எழுவது போல், மழையென விழுந்த நீர் மேகமாய் எழுவது போல் உங்கள் வீழ்ச்சிகளில் எழுச்சி காணுங்கள். வாழ்வதில் அர்த்தம் காணுங்கள். மண்ணில் வீழ்ந்த போதும் மீண்டு எழுந்த இயேசு உங்கள் எழுச்சிக்கு துணை வரட்டும், துணை புரியட்டும். ஜெபம். வீழ்ந்த போதும் மீண்டெழுந்த இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வழுக்கி விழுவதை எண்ணி வருந்துகிறோம். உம்மை போல நாங்களும் எங்கள் வீழ்ச்சிகளில் துவண்டு விடாமல் துணிந்தெழுந்து பயணிக்க உமதருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பழவந்தே, எனக்காக ஈரப்பழவந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 4ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான சந்திப்பு. மரியன்னை பேசுகிறாள். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னார்களே, அந்த வாழ்வீச்சில் இதயம் சிதைந்த மரியாள் பேசுகிறேன். கல்லால் எரிந்து கொல்லப்படுவோம் என்பதை அறிந்தும் இறை அருளால் கருத்தரிக்க சம்மதம் தந்தது இதற்காகத்தானா? பெத்தலையில் என் தலைமகனை பெற்றெடுக்க வீடு வீடாக ஏறி இறங்கியது இந்த பரிதாப கோலத்தில் என் பிள்ளையை பார்ப்பதற்குத்தானா? ஏரோதின் கொலை வாளுக்கு அஞ்சி இயேசுவை சுமந்து எகிப்துக்கு ஓடியது இப்படி வீதியெங்கும் இரத்தம் சிந்தி வதைப்படுவதை கண்கொண்டு காண்பதற்குத்தானா? ஊட்டிய பாலெல்லாம் உதிரமாய் வடிந்தோட பெற்றெடுத்த நெஞ்சம் பெருந்துயரில் மிதக்கிறது. எனது அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை தொல்லைகளாக பார்க்கும் குறுகிய மன வட்டத்திலிருந்து கடந்து வாருங்கள். உங்கள் நிராசைகளை உங்கள் பிள்ளைகளின் தோள்களில் சிலுவைகளாக சுமத்தி இரக்கமில்லாமல் அவர்களது நியாயமான ஆசைகளையும் நிராசைகளாக்கும் போக்கினை அடியோடு மாற்றுங்கள். என்னைப் போல அவர்களது வாழ்க்கை பாதையை அவர்களே முடிவு செய்து கொள்ளும் பக்குவத்தில் அவர்களை வளர்த்தெடுங்கள். அவர்களது நிறைகளை பாராட்டி குறைகளை சுட்டிக்காட்டி வளர்ச்சியில் தட்டி கொடுத்து தளர்ச்சியில் தோள் கொடுத்து தூக்கி வாழ்க்கையில் உடன் நடந்து வாருங்கள். உங்கள் உறவுகள் உயிர் பெறட்டும். ஜெபம். தாயான தெய்வமே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதல் மேம்பட, உறவுகள் வலுப்பெற உறவின் பாலமாய் இருந்து உதவிடுவாய். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக
இயேசு பாடுபட்ட 5ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான உதவி. சீமோன் பேசுகிறார். வானத்து மழையை நம்பி விவசாயம் செய்து வாரிசுகளை வளர்த்தெடுப்பதற்காக வயல்வெளிகளில் அறுவடை செய்து வாழும் சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் பேசுகிறேன். அன்றொரு நாள் வயலுக்கு சென்று வீடு திரும்புகையில் வீதியில் கண்டேன் இயேசுவை. உடலெங்கும் இரத்தம் சொட்ட, காலிரண்டும் நிலை தடுமாற, தள்ளாடி தள்ளாடி தளர் நடை போட்டு சிலுவை சுமந்து சென்றது ஒரு செம்மறி. கூட்டத்தில் 1000 பேர் நின்று வேடிக்கை பார்த்திருந்தும் தோளோடு தோள் கொடுத்து இயேசுவின் பாரம் சுமக்க அழைப்பு வந்தது ஏனோ என்னிடம். அன்று இயேசுவின் சிலுவையை சில 100 அடிகள் மட்டுமே சுமந்த என்னை இன்று வரலாறு வாழ்த்துகிறது, வானுலகம் போற்றுகிறது. சக மனிதனுக்கு ஒரு தேவை என்றால் மடை திறந்த வெள்ளம் போல் தேடிச் சென்று உதவுவதுதானே மனிதம். நீங்கள் எப்படி? அண்டை வீட்டில் தீப்பிடிக்கும் வேளையில் அணைக்கட்டும், சென்று ஆறுதல் சொல்வோம் என்று அமைதி காக்கும் கூட்டமா நீங்கள்? துயரம் வந்தால் தூரப்போகும் உறவுகளாக இல்லாமல் நெருங்கிச் செல்லும் நெஞ்சங்களாக மாறுங்கள். தவித்து வருவோருக்கு தண்ணீர் பந்தலாய், களைத்து வருவோருக்கு ஆலமர நிழலாய் வாழுங்கள். உண்மை உறவுகள் உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். ஜெபம். துன்ப வேளையில் எங்கள் ஆறுதலே இறைவா, பார இதயத்தோடு வருபவர்களுக்கு பரிவோடு செவிமடுத்து, ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி துணை நிற்கும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 6ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான முன்னெடுப்பு. நான் வெரோனிக்காள் பேசுகிறேன். அன்று வரை இயேசுவை நான் பார்த்தது கூட கிடையாது. அவர் குருடர்களை தொட்டு பார்வை கொடுப்பவர், முடவர்களை எழுந்து நடக்க செய்பவர், நோயுற்றோரை தொட்டு குணப்படுத்துபவர், பாவிகளை மீட்க அவர்களோடு உறவாடுபவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இயேசுவை காண வேண்டும் என்ற பேரன்பும் பேராவலும் கொண்டிருந்த பேதை நான். ஆனால் வெறி பிடித்த வேட்டை நாய்களின் கோர பற்களால் குதறப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல் இரத்த வெள்ளத்தில் அவரை காண்பேன் என்று கனவில் கூட நான் நினைத்தது இல்லை. இரத்தமும் வியர்வையும் இமை நனைத்து இயேசுவின் முகம் மறைத்த நிலையில் உருக்குலைந்த அவர் முகத்தை துணி கொண்டு துடைத்தெடுத்தேன். தோழர்களே, பிறர் முகத்தில் கரிப்பூச எப்பொழுதும் கையில் கரையோடும், பிறர் வாழ்வில் குறை காண எப்பொழுதும் வாயில் குறையோடும் அலைபவர்களா நீங்கள்? தன் வாழ்வை தரமாக வாழாமல் பிறர் வாழ்வில் குறை காண்பவர்கள் எல்லாம் உத்தமர்களாகிவிட முடியாது. பிறர் முகத்தையும் பிறர் வாழ்வையும் சீரழிப்பதையும் சீர்குலைப்பதையும் விட சீர்தூக்கி பார்ப்பதிலும் சீர்படுத்தி பார்ப்பதிலும் தானே பெருமை. கரை களைந்து துயர் துடைத்து இனியவராய் வாழ்ந்திருங்கள். ஜெபம்.
எங்களுக்காக இன்னுயிர் ஈந்த இயேசுவே, எங்கள் கோழைத்தனத்தை விலக்கி வெரோனிக்காளைப் போல தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்றதை செய்து அன்போடு உதவிடும் தாராள மனதையும் மனித நேயத்தையும் நிறைவாக தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 7ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான தடுமாற்றம். அடித்த அடிகள் ஒருபுறம் என்னை நிலை சாய்க்க, மறுத்த தோள்கள் ஒருபுறம் என்னை தள்ளிவிட, பேச்சுகளும் ஏச்சுகளும் என்னை புடைசூழ, புழுதியின் நடுவில் புகலிடம் தேடுகிறேன். நான் விழுந்தது பலரின் பெருமைக்கும் சிலரின் சிறுமைக்கு காரணமாயிற்று. என்ன செய்வது? யார் செய்த தவற்றுக்கு யார் தண்டனை அனுபவிப்பது? கேட்க மறுத்த செவிகளுக்கு இறை வார்த்தை வெறும் வார்த்தையாய் நின்றது. உதவிட்ட மனிதர்களுக்கு என் உடனிருப்பு வெறும் தற்காலிக விடுப்புகளாகவே இருந்திருக்கிறது. யாரை குறை சொல்ல? நம்பியவர்கள் 4 புறமும் சிதறி ஓட, நம்பாதவர்கள் ஏளனமாய் உடன் நடக்க, நிலைகுலைந்து தலைகுப்புற விழுகிறேன். தாங்குகிறது இந்த நிலம். இதுவல்ல என் இலக்கு. தாங்க வேண்டியது உங்கள் இதயமாயிற்றோ? ஜெபம். துவளாது துணிவோடு பயணித்த இறைவா, எங்கள் பாதைகளில் கோடி தடைகள் வந்தபோதும் உம் துணை கொண்டு எதிர்கொள்ளும் துணிந்த உள்ளம் தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 8ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான அழுகை. எருசலேம் பெண் பேசுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தீர்ந்து அணைய போகும் விளக்கைப் போல காட்சி தரும் இயேசுவை பார்த்து உள்ளம் உடைந்து அழுத எருசலேம் பெண்களில் ஒருத்தி நான். பெண்களின் குரல் எந்த காலத்தில் செவி கொடுத்து கேட்கப்பட்டிருக்கிறது? படைத்தவனையே வதைக்கின்ற உலகமல்லவா இது? இதில் பலவீனமான படைப்புகளாக பச்சை குத்தப்பட்டிருக்கும் எங்கள் குரல் எடுபடுமா? கண்களுக்கு முன்னால் கடவுளே காயப்படும்போது கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் கதறி அழுத எங்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று மொழிந்தார் இயேசு. அதன் அர்த்தம் என்ன என்று அன்று எனக்கு புரியவில்லை.
ஆனால் இன்று தொலைக்காட்சி பெட்டிகளுக்குள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கும் பெண்களையும், காட்சி ஊடகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் குழந்தைகளையும், இச்சைகளுக்காக பெண்மையையும் குழந்தைகளையும் கொச்சைப்படுத்தும் ஆண்களையும், பெண்களுக்கு உரிய சம உரிமையும் இடஒதுக்கீடும் வழங்க ஆண்டாண்டு காலமாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கும் அரசுகளையும் எண்ணித்தான் இயேசு அப்படி சொல்லியிருப்பாரோ? சமுதாய வளர்ச்சியின் அடித்தளம் குடும்பம் என்றால், குடும்ப வளர்ச்சியின் ஆணிவேர் பெண்கள். பெண்களையும் குழந்தைகளையும் மதிக்கும் சமுதாயத்தை உருவாக்குங்கள். உங்கள் மனித சமூகம் எழுச்சி பெறட்டும். ஜெபம். சமத்துவத்தின் நாயகனே இறைவா, இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து எந்நாளும் மதித்து வாழ உமதருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 9ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான தவிப்பு. தூரத்தில் வந்த இயேசுவை பார்த்து பரிதபிக்கிறது கல்வாரி மலை. நான் தான் கல்வாரி மலை பேசுகிறேன். வானத்து கதிரவனாய் பிறந்திருந்தால் உலகிற்கு ஒளி தந்து வாழ்ந்திருப்பேன். வற்றாத நதியாக பிறந்திருந்தால் ஊரெங்கும் ஓடி வளமை சேர்த்து மகிழ்ந்திருப்பேன். உலாவரும் காற்றாக பிறந்திருந்தால் தென்றலாய் வீசி ஒவ்வொருவரையும் குளிர்வித்திருப்பேன். இப்படி மழையாக நின்று தனிமை துயரில் தவிக்கும் வேளையில் என் மலையெங்கும் குருதி வழிய, வழியெங்கும் அடித்து துவைக்கப்பட்ட கந்தை துணியாக அந்த மனிதருள் மாணிக்கத்தை என் மலை மீது வைத்தார்கள். 3வது முறையாக கால் இடறி அவர் விழுந்த நிலை கண்டு மழையாகிய நானே மனம் விரும்பி இப்பொழுது துயரில் ஆழ்ந்து நிற்கின்றேன். நீங்களும் இவர்களுள் ஒருவன் தானே? சக மனிதர்கள் வதைபடும் போது தூரம் நின்று வேடிக்கை பார்த்து பாவம் என்று பரிதாப வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல் சுவடுகள் பதியாமல் மறைவது மனித தன்மையா? பிற உயிரும் தன்னுயிர் போல் எண்ணி உருகுவதுதானே மனிதம். இயன்றதை செய்து இயலாத போதும் உடனிருந்து தேற்றுவதுதானே மனிதம். கண்முன்னே நிகழ்ந்ததை காணாதவர் போல், உள்ளத்தில் உறுத்துவதை உணராதவர் போல், மனிதாபிமானமே இல்லாதவர் போல நீங்கள் வாழ்வது எப்படியோ எனக்கு தெரியவில்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றங்களின் போது விழுந்து கிடப்பதில் நாங்கள் சுகம் கண்டு விடாமல் முயன்று துணிந்து எழுந்து நடந்திட உமதருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 10ஆம் நிலை.
அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான ஆடை களைப்பு. இயேசு பேசுகிறார். காரி உமிழ்ந்தார்கள், தாங்கிக் கொண்டே. கசையால் அடித்தார்கள், பொறுத்து கொண்டே. முள்ளால் செய்த முடிசூட்டினார்கள், ஏற்றுக்கொண்டே. சிலுவையை சுமத்தி சித்திரவதை செய்தார்கள், சுமந்து கொண்டே. ஆனால் நிறைவாக செய்த கொடுமைகள் போதாதென்று என் ஆடைகளை களைந்து என் மரியாதையை அடகு வைத்து என் தன்மானத்தை சிலுவையில் அறைகிறார்கள். அவர்கள் உரிந்தெடுத்தது இரத்தத்தில் தோய்ந்து உடலோடு ஒட்டியிருந்த என் ஆடைகளை அல்ல, என் உடலோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருந்த என் தன்மானத்தையும் சுயமரியாதையையும் மனித உரிமையையும் அல்லவா? நண்பர்களே, எங்கெல்லாம் மனித மாண்புக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்தேறுகின்றனவோ அங்கெல்லாம் என் ஆடைகள் பலவந்தமாக களையப்படுகின்றன. எங்கெல்லாம் சாதி, மதம், பணம், பதவி என்ற பெயரால் மனிதம் கூறு போடப்பட்டு நசுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் நான் ஆடை இழந்து அவமானப்படுகிறேன். என்னை உடுத்தி மனிதத்தை உயர்த்துங்கள். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமக்கு நேர்ந்த அவமானம் கண்டு உருகும் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மனிதத்தை அவமானப்படுத்தாமல் மனித மாண்பையும் பிறர் நலத்தையும் பேணும் வரமருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இறைப்பட வந்தீர், எனக்காக இறைப்பட வந்தீர், எனக்காக. இயேசு பாடுபட்ட 11ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான ஆணிகள். ஆணிகள் அழுகின்றன, ஒன்றோடு மற்றொன்று பேசுகின்றன. மாசற்ற இயேசுவின் சதையை தின்று குருதியை பருகும் முதல் வாய்ப்பினை பெற்ற கூர்மையான ஆணிகள் நாங்கள் என்று அவர்களுக்குள் மட்டுமல்ல நம்மிடமும் பேச துணிந்து விட்டனர். உழைக்கவும் ஆழமான பிணைப்புகளை உருவாக்கவும் தானே நாங்கள் ஆணிகளாக படைக்கப்பட்டோம். கருணையே உருவான இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைப்பதற்கு எங்களை பயன்படுத்தி விட்டார்களே இந்த கொடிய மனிதர்கள். பார்வையற்றோரையும் நோயுற்றவரையும் தொட்டு குணமாக்கி மறுவாழ்வு தந்தவரின் கரங்களில் ஆணிகள். நடந்து சென்ற பாதையெல்லாம் நதியாய் வளம் சேர்த்த கால்களில் ஆணிகள். இன்றும் உங்கள் கரங்களிலும் கால்களிலும் தான் எத்தனை ஆணிகள் ஆணிகள். உங்களை செயலிழக்கச் செய்து அவற்றால் ஆனந்தம் கொள்கிறவர்களின் ஆணிகள் உங்களிடத்தில் இருக்கின்றன. வன்முறை அமைதியின் மீது அறையப்படும் ஆணி, பொய் நம்பிக்கையின் மீது அறையப்படும் ஆணி, பொறாமை அன்பின் மீது அறையப்படும் ஆணி, இரக்கமின்மை மனிதநேயத்தின் மீது அறையப்படும் ஆணி. இப்படி மனிதத்தை செயலிழந்து போகச் செய்யும் ஆணிகளை களைந்து எறிந்துவிட்டு இறைமகன் இயேசுவின் மதிப்பீடுகளால் உங்களை பிணைத்து கொள்ளுங்கள்.
இயேசுவின் உண்மை சாட்சிகளாய் என்றும் வாழுங்கள். ஜெபம். அன்பான இறைவா, விமர்சனம் என்கிற பெயரில் அடுத்தவர்களை ஆணிக்கொண்டு அறையாமல் உண்மையான அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக ஈரப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 12ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான இழப்பு. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். சகோதர சகோதரிகளை, கல்வாரி மலையில் கால்கடுக்க நடந்து சென்ற இயேசு கள்வர்களின் அடையாளமான கழுமரத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார். இன்று நம்மை கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு நம்மை வெளிப்படுத்துகிற ஒப்புயர்வற்ற அடையாளம் சிலுவை. அன்று பாலை நிலத்திலே வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை உற்று பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்று விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே சிலுவையில் பாவ பரிகார செம்மறியாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற இயேசுவை உற்று பார்க்க நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில் தன் உடலை, தன் இரத்தத்தை, தன்னை முழுவதுமாக கொடுத்து விட்டார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இயேசுவை சுமந்ததினால் மீட்பின் கருவியாக மாறிவிட்டது. இதோ இந்த நேரத்திலே இந்த மண்ணிற்கும் விண்ணுக்கும் இடையே கழுமரத்தில் தொங்கிய இயேசுவை நினைத்து பார்த்து இந்த 12வது நிலையிலே இயேசு சிலுவையிலே உயிர்விட்ட நிகழ்வை நாம் நம் மனக்கு முன் கொண்டு வந்து, இதோ ஆணிகளால் துளைத்தெடுத்த அவரது கரங்களையும், ஆணிகளால் துளைத்தெடுத்த அவரது கால்களையும், முள்முடியால் தலையில் முடிசூட்டப்பட்ட முள்முடியையும் உற்று நோக்கி, இயேசுவினுடைய விழாவை குத்தியதால் வெளிப்பட்ட அந்த இரத்த துளிகள் நம் தலைகள் மீது விழட்டும். இயேசுவினுடைய இதயத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தம் நம் பாவங்களை கழுவுகிற நேரம் இது. இதோ இந்த இயேசுவினுடைய இறப்பை தான் நினைவு கூர்ந்து கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த இயேசுவை மனக்குன் முன் கொண்டு வந்தவர்களாக, சிலுவையிலே தொங்குகிற இயேசு எனக்காகவும் மரித்தார், எனக்காகவும் உயிர் கொடுத்தார் என்ற சிந்தனையிலே அந்த இயேசுவினுடைய கைகளிலும் கால்களிலும் தலையிலும் இதயத்திலிருந்தும் வெளிப்படுகிற அந்த இரத்த துளிகள் நம்மை அபிஷேகம் செய்ய நம்முடைய மனக்கண் முன்னால் இந்த இயேசுவை உற்று நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே.
சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஈட்டி துளைத்த விலப்புறம் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஈட்டி துளைத்த விலப்புறம் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும்
இரத்தம் என்மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி 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 இரத்தம் என்மேல் விழட்டும் நாதா. ஜெபம். எமக்காக உம் மகனையே கையளித்த இறைவா, உமது மகனின் இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாக சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை நினைத்து கண்ணீர் வடித்து வாழ்க்கை பாதையை சீரமைத்து கொள்ளும் உள்ள துணிவை தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இறைப்பட வந்தே, எனக்காக இறைப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 13ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான தாய். அன்பு சீடர் பேசுகிறார். இயேசுவின் தோள்களில் சாய்ந்திடும் பாக்கியம் பெற்றதார். என்னை எல்லோரும் இயேசுவின் அன்பு சீடன் என்று அழைத்தார்கள். அவரோடு ராவுணவில் அப்பம் பகிர்ந்துண்டு அவதம் கிண்ணத்தில் பருகி அவரோடு ஒட்டி உறவாடிய எனக்கு அவருடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வழி தெரியவில்லை. தூரம் நின்று அவர் பட்ட பாடுகளை பார்த்து பதறிய, அவரை அடைந்த துயரம் கண்டு துடித்து கல்வாரி வளை பின்தொடர்ந்து வந்தவன் நான். ஆனால் அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கடைசி துளி உயிருள்ள வரையிலும் தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தனக்கு கொடுந்தீமை செய்தவர்களையும் மனதார மன்னித்த அந்த மாசற்ற இறைமகன் உயிரற்ற உடலாய் ஓய்ந்து கிடக்கிறார் மரியன்னையின் மடியில். இனியவர்களை, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்வதிலும் கையிலும் கழுத்திலும் சிலுவைகளையும் திரு உருவங்களையும் அணிந்து கொள்வதிலும் நாம் காட்டுகின்ற ஆர்வத்தையும் ஆசையையும் பிறரை மன்னிப்பதில் காட்டுகின்றோமா? மன்னிப்பு என்ற மகத்தான மருந்து பூசப்படாததால் தான் இன்று ஆறாத ரணமாகி பிணைக்க முடியாத தீவுகளாகி போன உறவுகள் எத்தனை எத்தனை. இயேசுவின் உடலை உண்டு இரத்தத்தை பருகி வாழும் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் புதைந்து கிடக்கிற வன்மத்தையும் குரோதத்தையும் களைந்து மன்னிப்பதையும் ஏற்றுக்கொள்வதையும் நம் வாழ்வில் முறையாக்குவோம் என்பது முறையாக வாழ்ந்து முன்னணி காட்டி முன்னெடுப்புகளை செய்த அன்பு சீடரின் அன்பான வார்த்தைகள். இதை ஏற்பதும் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைந்து அன்னை மடியில் கிடத்துவதும் நமது கையில் இருக்கிறது. ஜெபம். நிறைவாழ்வின் ஊற்றே எம் இறைவா, கடமைக்காக பணி செய்தோம், பேருக்கு வாழ்க்கை நடத்தினோம் என்று வாழாமல் பொறுப்போடு மகிழ்வோடு நிறைவோடு வாழும் வரம் தருவாய். ஆமேன்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இறைப்பட வந்தே, எனக்காக இறைப்பட வந்தே, எனக்காக. இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பான மனிதரின் கல்லறை. கல்லறை பேசுகிறது. சமரசம் உலாவும் இடம் நான். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோரும் ஆடிய ஆட்டமெல்லாம் அடங்குமிடம் கல்லறையாகிய என்னில்தான். கயமையே உருவமாய் வாழ்க்கையை குலைப்பதே வேலையாய் என்று கல்லறையில் வைக்கப்பட வேண்டியவர் பலர் இங்கு உலவித் திரிய பேசிய வார்த்தைகளாலும் ஆற்றிய செயல்களாலும் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து வாழ்வை நிறைவாக வழங்கியவர் இங்கு கல்லறையாகிய எண்ணில் வைக்கப்படுகிறார். அவருடைய கொட்டத்தை அடக்கிவிட்டோம், ஆட்டத்தை முடக்கிவிட்டோம் என்ற மமதையோடு சென்றவர்களுக்கு தெரியவில்லை ஒரு விடியலை அவர்கள் கல் கொண்டு அடைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை. மனிதர்களே, கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே தோற்றம் மறைவு என்ற இரு மலைகளுக்கிடையே வாழ்க்கை என்கிற கயிறு கட்டி பயணம் செய்கிறீர்கள். கடக்க வேண்டிய பாதை இன்னும் வெகு தூரம் இருக்கிறது என்கிற சிந்தனையால்தான் நடக்க வேண்டிய பாதை தடுமாறி சேராத இடமெல்லாம் சென்று சேர்கிறீர்கள். நிறைவான பாதைகளில் இனிதாக பயணம் செய்வதை விட்டுவிட்டு பாடான பாதைகள் தேர்ந்து பாவச் சுமைகளை சுமந்து வருந்தி பயணம் செய்கிறீர்கள். வாழ்க்கையை நிறைவாக வாழ கற்றுத்தந்தவர் பரமன் இயேசு. அவர் வழியில் உங்கள் பாவச் சுமைகளையும் தீய குணங்களையும் கல்லறைகளில் புதைத்து புது மனிதர்களாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இறைவனின் பிள்ளைகளாய் என்றும் வாழ்ந்திருங்கள். ஜெபம். சமத்துவ நாயகனே இறைவா, பிரிவினைகளை பேதங்களை கடந்து சமத்துவத்தை சகோதரத்தை மதித்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக இவ்வுலகில் பார்வையற்றவர்களாயிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் கருத்துக்கள் நிறைவேறவும் இப்போது இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு. போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு. புன்னகை பூத்த முகம் எங்கே, அன்பாய் அணைத்த கரம் எங்கே, தேடுதே என் விழிகள், தேடுதே என் விழிகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய பயன் தருமோ, சொன்ன தெய்வமே இயேசு தெய்வமே. நீ மடிந்தாலும் பயன் தருவாயே, நீ மடிந்தாலும் பயன் தருவாயே. போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு, சத்தியத்தின் திருவிளக்கு. போகுதையா 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 போகுதையா. ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது.
பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் கல்வாரி மலையில் சிந்திய என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே.
துளைத்த விலப்புறம் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் ஈட்டி துளைத்த விலப்புறம் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால், ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி இரத்தம் என்மேல் விழட்டும் நாதா, 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 ஒரு துளி இரத்தம் என்மேல்